பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் எப்படியுமோ பாண்டியனுடைய குடும்பத்தை வெளியெடுக்கிறதுக்காக சக்திவேலும் முத்துவேலும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கோர்ட்டில் வந்து மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே சரி இந்த மாதிரி என் பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காங்க, வரதட்சணை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல புரளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் இருக்கவங்களுமே வந்து அது ஜட்ஜு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி. அப்போ வந்து இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலான்னு பாண்டியன் ஒரு பக்கமும் கோமதி ஒரு பக்கமும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுங்களை நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோன்ட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்த்து வீட்டில் இருக்கிற அந்த முத்துவேலும் சக்திவேலும் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விசாரணை செஞ்சுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா, என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே நல்லவங்க, கொடுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவங்க ரொம்ப தங்கம் அப்படின்ட்டுலாம் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லி அப்புறமா வந்து கோமதியை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரிலீஸ் பண்ணுறாங்க. சைன் போட்டு வரும்போது வெளியே வந்ததும் முத்துவேலுடைய கையை பிடிச்சி பாண்டி நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போம்னு சொல்லிட்டு கொடான கொடி நன்றி சொல்கிறாங்க. அப்படியே அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேருது. இனி வந்து அந்த ரெண்டு குடும்பமும் பிரியாமல் ஒத்துமையாக இருக்க போதா, வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.